இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக வெளியிடப்படுகிற ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு டிவிடியில் தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 3 செய்திகளை ஒரு டிவிடியில் பதிவு பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை கவனிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சமாரிய ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சமாரிய ஸ்திரீ குறித்து வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இங்கே அவள் சொல்லுகிறாள், ஒரு மனுஷன் என்னை குறித்து எல்லாவற்றையும் சொல்லுகிறார் என்று சொல்கிறாள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தேவன் அறிந்திருக்கிறார். எவ்விதமாக இந்த சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறாரோ, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். அதே ஒருவர் அவர்தான் இயேசு. நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும், நீங்கள் படுகிற பிரயாசம், நீங்கள் பேசுகிற வார்த்தை, நீங்கள் மறைவொளியிலே நடத்துகிற காரியங்கள், மற்றவர்களுக்கு தெரியாது என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிற செய்கிற காரியங்கள், இவை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆம், அருமையானவர்களே, 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த ஸ்திரீயானவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படினால இவள் சொல்லுகிறாளே, நான் செய்த எல்லாவற்றையும் என்று சொல்கிறாள். எதை குறித்து அவள் சொல்லுகிறாள் என்றால், என்னுடைய பாவ வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் யாரென்றே எனக்கு தெரியாது, இதற்கு முன் நான் பார்த்தது இல்லை. ஆனால் என்னை பார்த்த உடனே என்னுடைய பாவ தவறான வாழ்க்கை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவள் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கும் தீமோத்தேயு நிருபத்திலே 1:15 நாம் வாசிக்கிறோம், பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர், அதே சமயத்தில் பாவியை அவர் நேசிக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாகவோ அறிந்தோ அறியாமலோ பாவத்தோடு வாழ்கிற வாழ்க்கை செய்வீர்களானாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை மீட்கும்படி, உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுதலை கொடுக்கும்படி அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களை அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். மத்தேயு 18:11 நாம் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, லூக்கா 19:10 இழந்து போனதை தேட வந்தவர் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம்தானா? ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி உண்டாகலாம். எத்தனையோ பேர் இவ்வளவான குறைவோடு கூட தங்கள் வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார்களே, ஒருவேளை சிலர் ஜெபிக்கிற, சிலர் ஆராதனை நடத்தலாம் இருக்கிறார்களே என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சங்கீதம் 51:3 என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அதோடு கூட என்னாகவும் 32ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்பிலானால், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்க முடியும். அதோடு 3வது ஆதியாகமம் 4:7 நாம் வாசிக்கிறோம், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம நிருபத்திலே பவுல் இதை குறித்து எழுதும்போது 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று அதனாலே என்னை வஞ்சித்து என்னை கொன்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியத்தையும் கவனிங்கள். பாவம் முன்பாக நிற்கிறது, பாவம் தொடர்ந்து பிடிக்கிறது, பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கிறது, கடைசியாக பாவம் கொண்டு போடுகிறது. இப்படிப்பட்ட பயங்கர காரியங்கள் இருக்கிறபடினால தான் ஆண்டவர் நீ பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும்,
ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஸ்திரீ சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், நான் செய்த எல்லாவற்றையும், குறிப்பாக நான் செய்த பாவத்தை ஒருவர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். அதே இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை உங்களிலே மற்ற யாவருக்கும், உங்களுடைய பெற்றோருக்கோ மனைவிக்கோ கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாத நிலையில் நீங்கள் இருந்தாலும் இயேசு எல்லாவற்றையும் காண்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். உங்களை பார்க்கிற அவருக்கு முன்பாக உங்களால் மறைக்க முடியாது. ஆகனாலே உங்களை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களானால் அந்த ஜெயத்தை, மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகார் கர்த்தரை நோக்கி, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகாருக்கு தன்னுடைய நாச்சியாரை விட்டு வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே, இனி நான் எங்கே போவேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு புகலிடம் இல்லை என்று சொல்லி அலைந்து ஓடுகிற அந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவளோடு பேசின பொழுது அவள் என்ன நினைக்கிறாள், என்னையும் காண்பதற்கு ஒருவர் இருந்திருக்கிறாரே என்று சொல்லிதான் நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயர் கொடுக்கிறாள். ஆனால் கவனிங்கள், ஆகாருக்கு அன்றைக்குத்தான் கர்த்தரை தெரியும், ஆனால் கர்த்தருக்கு ஆகாரை எப்பொழுதும் தெரியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது இங்கே நாம் பார்க்கிறதான ஒரு காரியம் என்ன யோசியுங்கள். இந்த ஆகாரை தேவன் அறிந்திருந்தார். மீண்டும் நாச்சியாரண்டை போய் அடங்கியிரு என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த என்னை காண்கிறார் என்று சொல்லி அவள் சொன்னாலே, ஆகாரத்திலே கர்த்தர் எதை கண்டார்? ஆதியாகமம் அதே 16ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பிலானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபொழுது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். யார் இந்த நாச்சியார்? அவருடைய பெயர் சாராயா இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆகார், இந்த அடிமை பெண் கர்ப்பவதி ஆயிருக்கிறாள் என்றால், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? இந்த நாச்சியார் தானே. அப்படியானால் தான் ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருந்த நாச்சியாரை அற்பமாய் எண்ணுகிறாள். அதை கர்த்தர் பார்த்தார். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த நபரை நீங்கள் எந்த நிலையில் வைத்திருக்கிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்கள். தொழிலில் உங்களை வளர்த்தவர்களாக இருக்கலாம், ஊழிய பாதையில் உங்களை வளர்த்தவர்களாக இருக்கலாம். ஒருவேளை எத்தனை நாட்கள் நான் வேலை செய்து கொண்டே இருப்பது, எத்தனை நாட்கள் நான் உடன் ஊழியராக இருப்பது, நானும் பெருக வேண்டாமா, நானும் வளர வேண்டாமா, நானும் விரிவடைய வேண்டாமா என்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம். ஒருவேளை அது நல்லதுன்றே வைத்துக்கொள்வோம். அப்படி நீங்கள் விரிவடையக்கூடிய நாட்கள் வருமானால் உங்கள் எஜமானோடு நல்மனம் பொருந்தி நீங்கள் தொழில் செய்தாலும் சரி, நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி, அது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும், அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். ஆனால் பிரிந்து போய் கேடுபாடு உண்டாக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் பிரிந்து போவில்லானால் கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை என்னுடைய தொழில் காரியத்திலே, ஊழியத்தின் காரியத்திலே ஏன் இவ்வளவு நஷ்டம், இவ்வளோ பிரயாசப்படுகிறேனே, நானும் ஜெபிக்கிறேனே, நானும் என்னால் என்றதை ஊழியத்திற்கு கொடுக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு நஷ்டத்தை சந்திக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் நான் மேன்மை அடைய முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தை யோசியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருக்கிற அந்த நபரை நீங்கள் எந்த நிலையில் வைத்திருக்கிறீர்கள்? அவர்களுக்கு எந்த ஸ்தானம் கொடுத்திருக்கிறீர்கள்? இங்கே ஆகார் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட போது தனக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்த நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அவள் அவ்விதமாய் அற்பமாய் எண்ணுவதை கர்த்தர் பார்த்தார். அதே கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க, ஜெயமாக இருக்க, விரிவடைய காரணமாக இருந்த நபருக்கு நீங்கள் எதிராக, முரண்பாடாக நீங்கள் நடப்பீர்களானால் அதையும் அந்த கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று சொல்லி அவள் சொன்னாலே, அதே போல அதே கர்த்தர் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்விதமாய் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்க்க வருகிறான். அவர்களுக்காக ஆகாரம் கொண்டு வருகிறான். தகப்பனார் மகனை அனுப்பி ஆடுகளை மேய்க்க போயிருக்கிற அண்ணன்மாரை பார்த்து இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து
அவரிடத்திலே சந்தோஷமான ஆசீர்வாதமான செய்தி வாங்கி கொண்டு வா என்று அனுப்புகிறார். அவன் தூரத்தில் வருவதை கண்டவுடனே சொப்பனக்காரன் வருகிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்யணும், எப்படி இந்த சொப்பனம் அவன் வாழ்க்கையில நிறைவேறது பார்ப்போம் என்று சொல்லி அவனை பழிவாங்கும்படியாக, அவனுக்கு கேடு உண்டாக்கும்படியாக திட்டம் போடுகிறார்கள். அதே போல யோசேப்பு வந்தவுடனே அவன் கொண்டு வந்த பதார்த்தங்கள், பண்டங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவனை குழியிலே போட்டு விட்டார்கள். அவனை குழியிலே போட்டு விட்டார்கள். இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் துணிகரமாய் நடப்பதை நாம் பார்க்கிறோம். நன்மை எனக்கு வேண்டும், ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், ஆனால் நன்மை செய்கிறவர் எனக்கு வேண்டாம், ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் எனக்கு வேண்டாம். இப்படிப்பட்ட ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தங்கள் வயிற்றை நிரப்பினார்கள், என்னையோ துரத்தி விட்டார்கள். அவர்கள் வயிறு நிரம்புவது எதனாலே? என்னுடைய சுவையான பதார்த்தம், ஆனால் எனக்கு இடமில்லை, என்னையோ துரத்தி விட்டார்கள். கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணமானவருக்கு எந்த இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒரு இடத்துக்கு போகிறவன், ஒரு பொருளை வாங்குகிறவன், ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிற ஒவ்வொருவரும் கூட ஒரே மனதாக இருந்தால்தான் பிரயாணமும் ஆசீர்வாதமாக இருக்கும், வாங்குகிற பொருட்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் இருமனம் வருமானால் பிரயாணப்படவும் முடியாது, செயல்படவும் முடியாது. காரணம், வேதம் சொல்கிறது யாக்கோபு 1:8, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான், நிலையற்றவனாயிருக்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எதை எடுத்தாலும் தோல்வியும், எதை எடுத்தாலும் ஆசீர்வாத குறைவும், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் யோசிக்க வேண்டிய காரியம் இதுதான். 2 நினைவுகளோடு நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று என்று சொல்லி அவ்வளவு தீர்க்கமாய் வேகத்தோடு கோபத்தோடு அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளோடு நடப்பீர்கள். ஆகினால தான் உங்களால் தைரியமாக நடக்க முடியவில்லை, திடமாக நடக்க முடியவில்லை, கூனி போய் குறுகி போய் நொண்டி நொண்டி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார் என்று சமாரியா ஸ்திரீ சொன்னாலே, அதே ஒருவர் நீங்கள் 2 நினைவுகளோடு உங்களையே வேதனைப்படுத்திக் கொள்கிற, உங்களையே காயப்படுத்திக் கொள்கிற அனுபவத்தை கர்த்தர் பார்க்கிறார். எசேக்கியேல் 16:4 நாம் வாசிக்கும் போது, குழந்தையானது பிறந்த உடனே தொப்புள் அறுக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தொப்புள் அறுக்கப்படவில்லை என்று சொன்னால் தாய்க்கு சேதம் அல்லது பிள்ளைக்கு சேதம், இல்லைன்றால் 2 பேருக்குமே சேதம். முதல் நடக்கிற வேலை, குழந்தை பிறந்த உடனே தொப்புள் அறுக்கிறார்கள். இதே போல கிறிஸ்துக்குள் நீங்கள் பிறந்த உடனே உலகத்திற்கும் பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தேவை. திரும்பவும் அந்த பழைய தொடர்பு இருக்குமானால், பழைய உறவு இருக்குமானால், பழைய பாவத்தின் தன்மைகள் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சமாரியா ஸ்திரீ சொன்னாள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. என்ன காரியத்தை கர்த்தர் சொன்னார்? சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே அவளுடைய பாவ வாழ்க்கை குறித்து இயேசு அங்கே சொல்லுகிறார். அதே போல ஆகாருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்த நாச்சியாரை அவள் அற்பமாக எண்ணுகிறதை குறித்து ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். மாத்திரமல்ல, கடைசி நாம் வாசிக்கிறோம், 2 நினைவுகளோடு நடக்கிறவன் குந்தி குந்தி நடக்கிறவனாயிருக்கிறான். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அன்றைக்கு சமாரியா வாழ்க்கையிலே, ஆகாருடைய வாழ்க்கையிலே, எலியாவின் நாட்டில் நடந்தது போல இந்த 3 காரியத்தையும் தங்கள் வாழ்க்கையிலே சோதித்து ஆராய்ந்து தங்களை சீர்படுத்தி நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜான் எம் ஜெயராஜ், 123A, தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா
627107. செல்போன் 9441131292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.